மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். அதாவது எப்படின்னா சார், இது வந்து இருக்கிறதுலயே கொடூரமான ஒரு தற்கொலைன்னு சொல்லலாம் இல்லையா? இவர் கேஸ்ல சுரேந்தர், அவங்க அப்பா, அவங்க அம்மான்னு 3 பேருமே செத்துக்கிட்டாங்க. ஆனா என்னன்னா, ஒரே தூக்கு கையில செத்துருக்காங்க. ஒரே கயிறுல 2 பேரோட மரணத்தை பார்த்து ஒருத்தர் மரணிக்கிறதெல்லாம் நடந்த கதையே நடக்க வாய்ப்பு இல்ல. நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு உயிர் போனதுக்காக எப்படியாவது அப்படி ஒரு வேலை நடந்திருந்ததுன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிருக்குன்றது தெரிஞ்சு. எனக்கான நியாயம் கிடைக்கலன்னா கோர்ட்டு வாசல்ல இருக்கக்கூடிய சாக்கடையில என்னோட அஸ்தியை கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க சார். வீட்டுல வச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்களாம், அடிப்பாங்களாம். என் பொண்ணு சொல்றதை கேட்கும். அந்த பொண்ணு அடிக்குமா சார்? முடியலன்றா சார், வார்த்தைக்கு வார்த்தை, என்னால முடியல முடியல முடியல, அவ்வளவு வேதனைப்படுறான். ஒரு 28 வயசு பையன் 25 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் பார்க்காமலே வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். நம்ம கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பெங்களூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு IT ஊழியர் அதுல் சுபாஷ்ங்கிறவருக்கு ஒரு சம்பவம் நடந்து அது இந்தியா முழுவதும் பெருசா பேசப்பட்டுச்சு. ஏடா அண்டை மாநிலத்தில் நடக்குது நம்ம நினைச்சு, அது இருந்தாலும் அதுக்கும் கடன் தெரிவிச்சு நம்ம பேசினா வீடியோ போட்டோம். இன்னைக்கு அதே தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் சுரேந்தருங்கிற ஒரு வீடியோ வெளியிட்டு கிட்டத்தட்ட தாய், தந்தை, மகன் உட்பட 3 பேரும் இன்னைக்கு சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னும் நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. அதுலோட கேஸ் பெருசானதுனால இன்னைக்கு சுரேந்தரோட நியூஸ் வெளியில வந்திருக்கு. இன்னும் பெருசாகல. இன்னும் இதை பேர் பல இடத்துல பல பேர் இறந்துகிட்டே தான் இருக்காங்க, மறைஞ்சிட்டே தான் இருக்காங்க. சுரேந்தர்லாம் பாத்தீங்கன்னா சார் ஒரு 27-28 வயசு பையன். நீங்க வந்து அதுல் கேஸ்லயாவது அதுல் மட்டும் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாப்ல. ஆமா ஆமா இல்லையா? இவர் கேஸ்ல சுரேந்தர், அவங்க அப்பா, அவங்க அம்மான்னு 3 பேருமே செத்துக்கிட்டாங்க. ஆனா என்னன்னா, ஒரே தூக்கு கையில செத்துருக்காங்க. அதுதான் நம்ப முடியல சார். எப்படி ஒரே கயிறு தான் தொங்கி இருக்கு, ஆனா 3 பேர் எப்படி செத்தாங்க? அதாவது எப்படின்னா சார், இது வந்து இருக்கிறதுலயே கொடூரமான ஒரு தற்கொலைன்னு சொல்லலாம். தற்கொலைனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய பயம் வாய்ந்த ஒரு விஷயம். அதை பண்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும், அதை ஒருத்தர் பண்றதுன்றது இல்லையா? அப்ப யாராவது இருந்தா காப்பாற்ற பார்ப்பாங்க. ஆனா இந்த 3 பேருமே ஆன வெக்ஸ் எப்படி தெரியுமா? இது நம்ம படத்தெல்லாம் பாக்குற மாதிரி சாப்பாடுல விஷத்தை கலந்து அப்படியே அம்மா வந்து அப்பாவுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி அவங்களும் அதை சாப்பிட்டுட்டு சாவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்திருக்குமோன்னு தோணுது. இவங்களா சூசைட் பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்க. இவங்களா சூசைட் பண்ணியிருந்தா முதல்ல நீ தொங்கு, அடுத்து நீ இறக்கி விட்டு, நீ தொங்கு, இறக்கி விட்டு அடுத்து நான் தொங்குறேன் அப்படின்றது. ஆனா இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த பெண் வீட்டுல சார்ந்த யாரோ ஒருத்தர் ஏதோ பெருசா பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. ஒரே கயிறுல 2 பேரோட மரணத்தை பார்த்து ஒருத்தர் மரணிக்கிறதெல்லாம் நடந்த கதையே நடக்க வாய்ப்பு இல்ல. நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு உயிர் போனதுக்காக எப்படியாவது அப்படி ஒரு வேலை நடந்திருந்ததுன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த அதுல் கூட சொல்லும் போது சொன்னாராம், நான் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கான நியாயம் கிடைக்கலன்னா கோர்ட்டு வாசல்ல இருக்கக்கூடிய சாக்கடையில என்னோட அஸ்தியை கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். இவங்களதெல்லாம் என்ன சார் சொல்றது? நம்ம தமிழ்நாட்டுல சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதுவும் என்ன, அந்த பொண்ணோட அலிகேஷன் எல்லாமே அவங்க மாமனாரை பத்தி. அந்த பையனோட அப்பா வந்து ஆக்சுவலி நல்லா தான் சார் கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துருக்காங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. நம்ம ரீசெண்டாக கூட பேசியிருந்தோம், இந்த கண்ணகிரியில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். சேம் இதே பிரச்சனை தான். முதல்ல கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி இல்லை, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் சரி, எல்லாருமே நம்ம காமனா பேசுவோம். நம்ம பொண்ணு தான் பையன் தான்லாம் பேச பிரிச்சுலாம் பார்க்க வேணாம். ஆணுக்கு மட்டும் நடக்குது பெண்ணுக்கு மட்டும் நடக்குதுலாம் பேச வேணாம். யாருக்கு நடந்தாலும் பேசுவோம் சார், அவ்வளவுதான். இது நம்ம மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் முதல்ல. அது என்ன ஆண் பெண்ணுலாம் பிரிக்கிறது வேணாம். நீங்க மற்றதுலாம் சமன் பாக்குறீங்கல்ல, பிரச்சனையும் சமன் பாருங்க, கஷ்டத்தையும் சமன் பாருங்க. ஒரு ஆண், நான் என்ன சொல்றேன், வீட்டுல ஒரே ஆண் இருந்துட்டு போயிட்டோம், அவன் வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு யூடியூப்ல ஒரு சீரீஸ் பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு வந்து 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்காக பேசிக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு வந்து பையன்கிட்ட டிமாண்ட் வைக்குது, இங்க பாருங்க எனக்கு சாமான் தைக்கலாம் தெரியாது, வீட்டு வேலை எல்லாம் செய்ய தெரியாது, பரவாயில்லைங்க வேலைக்கு ஆள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், இல்ல நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேங்க, எனக்கு சமைக்கலாம் தெரியாதுங்க, பரவாயில்ல நான் சமைச்சு நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு சமைக்க தெரியாது, இது பண்ண தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது, எல்லாம் நீங்க தான் பார்க்கணும், நீங்க பண்ணிக்கோங்க. அது எல்லாத்துக்கும் தலையாட்டு, கவலையப்படாதீங்க, எனக்கும் இதே மாதிரி ஒண்ணு இருக்கு, இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போறதுலாம் எனக்கு பிடிக்காது, சம்பாதிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, வீட்டுல இருக்கிறவங்க உட்கார வச்சு காப்பாத்துறதுலாம் பிடிக்காது, நீங்க எப்பவும் போல வேலைக்கு போங்க, சந்தோஷமா இருங்க, பண்ணி நீங்க என்னைய காப்பாத்துங்க, நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் பார்க்க தெரியும், சமைக்க தெரியும்னு சொல்லி ஒரு சின்ன இதுல சொல்லியிருப்பாரு.
அப்ப இது உனக்கு வந்தா தக்காளி சட்னியா எனக்கு வந்தா ரத்தமான்ற கதை தான் இது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஒரே ஒரு விஷயம் தான் சார். இன்னைக்கு யாரையும் கட்டாயப்படுத்தல. ஏதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டியை வேலைக்கு போய் அவனும் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆனா ஒரு ஒய்ஃப் வந்து வேலைக்கு போனா அவங்க மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமேன்றது எண்ணிதான் எல்லா ஆண்களும் இன்னைக்கு வேலைக்கு அனுப்புறாங்களே தவிர இவங்க போய் பணம் சம்பாதிச்சுட்டு வந்தா வாழணும்னு எவனும் பண்றது இல்லை. அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்க குடும்பத்தை நடத்துறது இல்லை. இவன் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துல 20,000 ரூபாயும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்க கூட காசு இல்லாம ஒரு மாசம் ஃபுல்லா காத்திருக்க வாழ்க்கை தான் பல ஆண்களோட வாழ்க்கை. இது நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இதுல வந்து 1-2 பேர் இருந்திருக்கலாம் பெண்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த காசை வாங்கி பண்ணிக்கிறதுலாம். ஆனா அது ரொம்ப பெருசாலாம் இப்ப நம்ம பழசு மாதிரி கிடையவே கிடையாது. அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து தன்னிச்சையா வந்து என் ஹஸ்பண்ட் 20,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கி ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் கூட வாங்க முடியாம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு, நாம ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிப்போம், ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணலாமே, அவர் அட்லீஸ்ட் அவர் ரிலாக்ஸேஷனா வச்சுக்குமே நினைச்சு போகக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்படிதான் ஒரு வாழ்க்கை வந்து 3 பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 3த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எங்க வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த புரிதலுக்கு நடுவில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது குடும்பத்துல இருந்து, அப்பா அம்மால இருந்து. முதல்ல நம்ம மாமனார் மாமியார் கொடுமைன்னு சொல்லி கேள்விப்படுவோம். அது எப்படின்னா பையனோட அப்பா அம்மா சைட்ல கேள்விப்படுவோம். இப்பெல்லாம் பொண்ணோட வீட்டு சைட்ல தான் இந்த கொடுமைகளை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது வீட்டுல இருக்க வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க வீட்டு பேச்சு கேட்கறதே இல்லை. வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்ற பேச்சு மட்டும் தான் கேட்கறது. இது எப்படி வருதுன்னா கம்பாரிசன்ல வரும். இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கான், ஓகேவா? அந்த அம்மா சொல்லும், என் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா மருமகளை சொல்லும், இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் செய்யணும். எப்படி நம்ம கன்னியாகுமரியில ஒன்று நடந்துச்சு பாருங்க, சுசீந்திரம்ல கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டு வந்தோடனே புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சோத்துல தட்டுல கைய வைக்கணும், உட்கார எச்சத்தட்டுல சாப்பிடணும், என் புள்ள உட்காந்து இருக்கும்போது நீ கீழே தான் உட்காரணும், என் புள்ளைய நீனும் வெளியே ஒன்னாலாம் போக கூடாது, 8 மணி 9 மணிக்கு மேல நீங்க எங்கேயும் வெளில சுத்தக்கூடாது, நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ண வச்சது பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணும். ஆனா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும், அது என்ன உன் மாவனியார் இப்படி சொல்றது, அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லு, அப்படி உட்கார முடியாது சொல்லு, வெளியெல்லாம் கூட்டு போறதுக்கு அவங்க சொல்றதுக்கு யாரு, புருஷன் பொண்டாட்டிக்கு அந்த ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க மருமகிட்டே பேசுவாங்க. ஆமா, இந்த எப்படி இருக்கு பாருங்களேன். தனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, 2 கை இருக்கு, ரைட்டு லெஃப்ட்னு 2 கை இருக்கு. இந்த 2 கையுமே பிறக்கும் போதுல இருந்தே வந்துச்சு. ஆனா மருமகளும் மகளுன்றது பிறந்ததுக்கு அப்புறமா என் 2 கை போனதுக்கு அப்புறமா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்க ஒரு கை தான் ஒரு பக்கம் மருமக ஒரு பக்கம் மக, இப்படி இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மருமகையும் மகளையும் ஒரே மாதிரி பார்க்க தெரியல. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அந்த எண்ணமும் வரதில்லை. எப்படின்னா ரைட் சைட்ல இருக்கிற கை எப்பவுமே தன் மகள் மாதிரி, எனக்கு எதுவாக இருந்தாலும் இதான் நிற்கும், நான் நல்லது, அதாவது நல்லது கிடையாது, என்னைய வந்து நான் ஜெயிக்கிறது, அதாவது என்னைய வந்து பெருமைப்படுற வைக்கிறதுக்கு எல்லா வகையும் இதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் கை எப்படின்னா இது எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியது. உதாரணமா நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுல இருந்து மற்ற எல்லா வகைகளுக்குமே பயன்படுத்தக்கூடியது. ஆனா இது இல்லைன்னா உன் பொழப்பே நாகிடும். ஆமா, இதை நமக்கு புரிஞ்சுக்க தெரியல. அப்ப வலதுகையும் இடதுகையும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுது, ரெண்டுமே சரியாதான் பண்ணுது. இது வெளி உலகத்துக்கானது, இது உன்னோடதுக்கானது. அப்ப உண்மையிலே சொல்ல போனா இடது கையில இருக்கக்கூடிய உன்னோட மருமக தான் உண்மையானவங்களா இருக்க போறாங்க, மகளா. அப்ப அந்த விஷயத்த நீ ஏன் பார்க்காம இன்னொரு ஃபேமிலியில போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா, அவங்க வாழட்டும், வாழ்க்கைனா வாழ்ந்து என்னன்றதை பார்த்து கத்துக்கிட்டு வாழ விடுங்க. இது எல்லாத்தையும் பண்ணி அந்த குடும்பத்துல எத்தனை பேர் சார், அத்துல் குடும்பத்திலயாவது அந்த அம்மா, அந்த பொண்ணோட அம்மா, அவங்களோட மச்சான், அதான் அண்ணங்காரன், இவங்க 3 பேர் தான் இன்வால்வ் இருக்காங்க. இதுல பொண்ணோட அம்மா, பொண்ணோட அப்பா, பொண்ணோட சித்தப்பா, பொண்ணோட தாய்மாமி, பொண்ணோட தாய்மாமன், பொண்ணோட அண்ணன், எத்தனை பேர் சார் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க சார். வீட்டுல வச்சு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்களாம், அடிப்பாங்களாம். என் பொண்ணு சொல்றதை கேட்கும், அந்த பொண்ணு அடிக்குமா சார்? அது இது வந்து புதுசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையா நம்ம எல்லாம் பேசுவோம், பொண்டாட்டி கடையில அடி வாங்காத புருஷன் இருக்கானான்றதெல்லாம் நம்ம பேசுவோம்ல, அது சந்தோஷத்தின் அன்பின் வெளிப்பாடுல இருக்கிறது. அது வேற, நீ சாகணும்னு அடிக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா இல்லையா? எல்லார் வீட்லயும் நடக்கிற இது வந்து அந்த அன்பின் வெளிப்பாடுல நடக்கிறது. அப்புறம் சேர்ந்துப்பாங்க, பேசுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இது வந்து அவன் ஒவ்வொரு நாளும் நீ வாழவே கூடாது அப்படின்றத அவனை புரிய வைக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறது. இதை தாண்டி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு நீ தனி வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கு. இவங்களும் அதெல்லாம் ஓகே பரவாயில்ல, தனி கொடுத்ததுக்கும் ஓகே பண்றாங்க. ஓகே பண்ணி வெளியில போனா கூட வீட்டுக்கு வரணும், வா வீட்டுக்கு போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வரலாம், அவங்க சாப்பிட்டாங்களா கேட்டு வருவோம், ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. திமிர்ல இருந்திருக்கு, ஸ்னேகான்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணோட பேர், பண்ணியிருக்கு. அடுத்து ரொம்ப கேட்க போனா உன் அப்பங்காரையும் கூட தப்பா இருக்க ட்ரை பண்றான், அப்பாவை பத்தின அசிங்கமான பேச்சுகள்ல பேசி அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது, இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி அவனுக்கு தெரியும். ஸோ இந்த எல்லா விஷயமும் அவன் பண்ணி 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 பார்த்துட்டு அவன் அழுதுகிட்டே கடைசியாக ஒரு வீடியோ விடுறான். அந்த வீடியோவில் இந்த மாதிரி என்னோட இதுக்கு இவங்க தான் காரணம், இவங்க தான் சாகடிச்சாங்கன்னு
என்னால முடியலன்றான் சார், வார்த்தைக்கு வார்த்தை, என்னால முடியல அவ்வளவு வேதனைப்பட்டு அவ்வளவு வேதனைப்படுறான். ஒரு 28 வயசு பையன் 25 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் பார்க்காமலே வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? பிறந்ததுல இருந்து, ஸ்கூல் படிச்சதுல இருந்து, காலேஜ் படிச்சதுல இருந்து, வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்தையும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். பசங்களா பிறந்துட்டாலே சின்ன வயசுல தான் அனுபவிக்கிறாங்க. 28 வயசு இவ்வளோ நாள் இந்த பிரச்சனைகள்லாம் அவனுக்கு சூசைட் பண்ணணும்னு தோணாதவன் ஒரு கல்யாணம்ன்ற வாழ்க்கை ஆரம்பிச்ச 4வது மாசத்துல அவனுக்கு தோணுது. இதை பார்க்க எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணமே வராது? அதானே மொத்தத்தையும் உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆண்டோட இதுவாகவே ஒரு வாழ்க்கையை வந்து தொலைக்கிற ஒரு இடம் படலம் மாதிரி இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதே ஆண் பண்றான்றதுக்காக தான் நம்மளாம் எதிர்த்து போராடி அந்த ஒரு இதுவை வந்து இவங்க கையில கொடுத்தா திருப்பி அதை வந்து இப்ப வந்து ஆண் வந்து அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி மாறி போச்சு. இல்ல இது சொத்துக்காக உள்ள டார்ச்சர் பண்ணிருப்பாங்கல்ல இப்படி பொண்ணு வீட்டுக்காரவங்க. இல்ல நீங்க என்ன சொத்து சார் இருக்கு? இவங்க ஒரு குடிசை வீடும் ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் சொத்துலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்க என்ன சார் சொத்து? சரி, இன்னைக்கு கல்யாணத்தையே எடுத்துக்கோங்களேன். எல்லாம் சொல்றமே வரதட்சணைன்னு சொல்லிட்டுன்னு பொண்ணு வீட்டுல இருந்து போறது பொண்ணுக்கு நகை தான். அதுவும் இப்ப நிறைய மாப்பிள்ளை வீட்டுல கேக்குறதுல பொண்ணு கொடுத்தா போதும் கல்யாணமே ஆகாம இருக்கு. அதனால வரும் அவங்க நகை போடுறாங்க. அந்த நகை அந்த பொண்ணுக்கான நகை, எப்பவுமே அந்த பொண்ணு தான் வச்சுக்கிறது இருக்கும். பையன் வீட்டுல இருந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்து இந்த 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்றான். இந்த 10 லட்ச ரூபாய்க்கு கடனாளியாவும் ஆகிறதும் பையன் தான். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அடைக்கிறதுக்கு ஓடுறதும் பையன் தான். அந்த 10 லட்ச ரூபாய்க்காகவே வாழ்க்கையை வாழ்றதும் அந்த பையன் தான். ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து நகையோட வந்து அந்த நகையே ஜாலியா போட்டுக்கிட்டு என்ஜாயும் பண்ணிக்கிட்டு அந்த நகையோட தான் இருக்காங்க. அது பையனுக்கு கொடுக்க போறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. பொண்ணு தான் வச்சுக்க போகுது. இப்ப இங்க சீதனம் கொடுக்கறது பையன் வீடா பொண்ணு வீடா? செலவு பண்றது பையன் வீடா பொண்ணு வீடா? எல்லாம் பையன் வீடு தான். வாழ்க்கையை தொலைச்சிட்டு பிச்சைக்கார மாதிரி அலையிறது பையன் வீடா பொண்ணு வீடா? எல்லாம் பையன் வீடு. எல்லாமே பையன் வீடு தான் வருது. இங்க எல்லா கஷ்டமும் பையன் தான். அப்புறம் என்ன சார் இது வந்து இந்த கொடுமை அந்த கொடுமைன்னு யார் சார் இப்ப அனுபவிக்கிறா? நம்ம தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையான பிராக்டிக்கலை நம்ம பேசணும் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. மதிப்பு வேணும் சார். மரியாதை இல்லாத வாழ்க்கை எந்த மனிதனுக்கு கிடைச்சாலும் அவனோட மனசு அப்படிதான் இருக்கும். தற்கொலையெல்லாம் ஒரு விஷயத்துக்கு தீர்வே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயும் அதான் பேசுறோம். தற்கொலை தீர்வு அவன் செத்துட்டான் கூட பரவாயில்ல, ஏதோ தெரியாம குடும்பமே இருந்து அப்பா அம்மா சாகும்போது தான் சந்தேகம். இது வந்து கொலை கேஸாக தான் பதியப்படணும். தற்கொலை கேஸ் எல்லாம் கிடையாது, கொலை கேஸாக பதியப்படணும். நீ வந்து ஒரு லெட்டர்ல எழுதி வச்சாலே ஒரு வேல்யூ இருக்கு. அவன் வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், கரெக்டா? சரி, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல காலேஜ்ல இருந்து படிச்ச பையன் சார். அவன் பேர் தினேஷ்னு அவன் பேர், சரிங்களா? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான். காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், சரிங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து தனி வாழ்ந்து குழந்தையும் பெற்று, குழந்தை இருக்கு, பையன் இருக்கான், எல்லாம் இருக்கான். என் கூட வந்து சபரிமலைக்கெல்லாம் என் கூட ஒரு வாட்டி வந்து நாங்கள் பெரிய பாதைக்கெல்லாம் ஒரு வாட்டி போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நானும் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பாதைக்கு நாங்களே ட்ரெயினில் போயிட்டு வந்து முடிச்சுட்டு எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் நிறைய வாட்டி பூஜை பண்ணியிருக்கேன். அந்த அவங்க ஒய்ஃப் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணு, எல்லாம் இருக்கும். திடீர்னு சூசைட் பண்ணி செத்துட்டான். ஐயோ, என்ன காரணம்? எனக்கு வீட்டுல இருந்து கால் வருது, அழுதுகிட்டே அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். பெரிய பிரச்சனையா நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. இந்த பையனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, லவ் மேரேஜ்ல இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. லவ் மேரேஜ்னு ஒருத்தன் வரும்போதே அவன் வாழ்க்கை தொலைச்சிடறான்னு அர்த்தம். தொலைச்சிடறான்னா என்ன தெரியுங்களா? அப்படி கிடையாது, அப்படியும் கிடையாது. ஆக்சுவலி நம்மளுக்கான புரிதல் இல்லை. லவ் மேரேஜ் எல்லாருக்கும் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் சார். ஆனா எப்படி நடக்கணும் அப்படின்னா, உன்னை நீ சரியா ஒரு இடத்துல கொண்டு வந்து உன்னை வச்சுக்கிட்டு உன்னை நீ தாங்கிக்க முடியும், உன்னை நம்பி வரக்கூடியவங்களையும் தாங்க முடியுன்ற ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணாதான் அது ஆக்சுவல் லவ் மேரேஜ். நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? லவ் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சாலே போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிடுறது, தாலியை கட்டிடுறது கோயில வச்சு, அப்பா அம்மாக்கு தெரியாம. இப்படிதான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சரியா வேலை இல்லாம, படிப்பு இல்லாம, வாழ்க்கை இல்லாம, அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் 4 வருஷம் என்ன ஆயிடும்? கல்யாணம் பண்ண புதுசா சும்மா ஜாலியா சுத்தி முடிச்சுட்டு அடுத்த 4 வருஷம் கழிச்சு பால் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லாம அலையும் போது தான் போய் ரோட்ல போய் அலைஞ்சிட்டு இருப்பான். இப்படி அலைஞ்சு எல்லாரோட வாழ்க்கை நாசமா போயிடும். இந்த பையனுக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 3 வருஷத்தை தொலைச்சான், 4வது வருஷத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஏசி மெக்கானிக்கா தான். BCA முடிச்சுட்டு, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு ஏசி மெக்கானிக் வேலைக்கு போய் காலில இருந்து நைட் வரைக்கும் உழைச்சி எல்லாம் போட்டாலும் அந்த பொண்ணுக்கு அவங்களோட அக்காவோட கல்யாண வாழ்க்கையை பார்க்கும்போது, போலீஸ்கார கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க சந்தோஷமா வெளியில போறது, நல்லா வாழ்றது, வாழ்க்கையை சூப்பரா என்ஜாய் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்க இந்த பொண்ணு கூட அந்த எக்ஸ்பெக்டேஷனை நோக்கி போயிருது. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அமையல, எனக்கு ஏன் இப்படி இல்லைன்னு அது அப்படியே போய் அந்த இதோட எனக்கு ஏன் இதை கூட்டு போக மாட்டேற, ஏன் இந்த கடைக்கு கூட்டு போக மாட்டேற, ஏன் இதை வாங்கி தர மாட்டேற, ஏன் நீ இந்த மாதிரி ஃபாரின் கூட்டு போக மாட்டேற. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தவங்க பார்த்து அட்மைர் பண்ணி சார், ஒருத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கையில அவங்க எப்படிடா முன்னாடி வந்து இதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு யாரும் பாக்குறது இல்லை. இவங்க அனுபவிக்கிறாங்க, நான் அனுபவிக்கணும், அதை கடன் வாங்கியாவது அனுபவிக்கணும். ஒப்பிட்டு பாக்குறதே தப்பு இல்லை சார், தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி மரணங்களுக்கான பிரச்சனையா இருக்கு. அப்படி பார்த்ததுனால வந்த விளைவு என்னன்னா,
அந்த பொண்ணால அதிகமாக டார்ச்சர் ஆகப்பட்டு எனக்கு நீ இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன், எங்கள் அம்மா குடும்பத்திலே வாழ்ந்தாலே எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா 4 வேளை 3 வேளை சோறு போட்டு பார்த்துப்பாங்கன்னு பேசி இங்கேருந்து பிரிஞ்சு போய் அதற்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது தெரிஞ்சு அடுத்த செகண்ட் அவன் தூக்க மாட்டேட்டான் சார். வா, வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது. ஆனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல? எனக்கு யாருக்குமே ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் சார். வழி அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் ஓப்பனாக கொட்டிடுவாங்க, யாராக இருந்தாலும் அப்பா அம்மா நிலாயிட்டு கூட. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க மட்டும் இருக்குல்ல, ஐயோ நம்ம பண்ண டிசிஷன் தப்புன்னு யாராவது ஒருத்தவங்க நம்ம பொண்டாட்டி திருப்பி குறை சொல்லிடுவானேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லாம அவனுக்குள்ளேயே வச்சு செத்துருவான். இவனை மேலே ஒரு தப்பான பையன் இல்ல இருப்பான். என்னடா ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல அப்படின்னு எவ்வளவு விஷயத்த இருக்குல்ல சொல்றது. அந்த குழந்தைக்கு அவன் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான் அன்னைக்கு, அப்படியே இருந்து பேசிட்டு இருந்திருக்கான், அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கான், சாப்பாடு போட்டுருக்காங்க, சாப்பிட்டு இருக்கான், அப்படியே பேசியிருக்கான், ஒரு மாதிரி டல்லா இருந்திருக்கான், கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருக்கான், இல்ல பத்தி சாக்லேட் கொடுத்துட்டு போய் கதவு மூடிட்டு உள்ள போயிருக்கான். ஏதோ தூங்க போயிட்டான் பையன், ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு பார்த்தா ஒரு ரொம்ப நேரம் கதவு தட்டி, ரொம்ப நேரம் வெளில வரலையே, கதவு தட்டி என்னடா இதுன்னு பார்த்தா அவன் தூக்கு மாட்டி செத்துருக்கான். வா, இது ரியலாவே நான் பார்த்த கண் கூட சொல்றேன். அப்ப சுரேந்தரோட வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இது ஒருத்தவன், சுரேந்தருக்கு 3 பேர் அப்படின்னா இவன் மட்டும் அனுபவிக்கல பிரச்சனைய, அந்த அப்பா அம்மாவும் சேர்ந்து ஒரு பெரிய கொடுமையை அனுபவிக்காம இல்லை. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு அந்த குடும்பத்தை டைரக்டா அரசாங்கம் தலையிட்டு, நீதிபதிகள் தலையிட்டு தண்டிக்கும் போது அடுத்த வாட்டி இப்படி ஒண்ணு பண்ணா சட்டமும் மனிதர்களும் நம்ம பின்னாடி இருக்கிறாங்கன்றத இந்த இடம் உருவாக்கி கொடுத்துருச்சு அப்படின்னா இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராது. கண்டிப்பா. ஆனா அந்த சிஸ்டர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அதாவது பெண்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை ஒரு தப்பா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நம்மளும் அதை ஆல்ரெடி சொல்லிட்டு தானே சார் இருக்கோம். உண்மையா கஷ்டப்படுற யாருக்கு இந்த சுதந்திரம் போய் சேரணுமோ அவர்கள் எந்த பெண்களும் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரிதான் எந்த ஆண்களும் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறது இல்லை. யாரெல்லாம் தன்னுடைய பாதையையும் போர்வையும் தப்பா மாத்தி வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதை இது பண்றாங்க. அதுல முக்கியமா நார்த்திகம்னு பேசக்கூடிய வார்த்தையில அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லாமே எனக்கான கல்ச்சர் அப்படின்னு நினைக்கிறதுல, நீ சந்தோஷமா உனக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கோ. நான் எல்லா இடத்துலயும் ஒரே வார்த்தை சொல்வேன், நீ நார்த்திகவாதியாக இருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன எண்ணம் தான், நீ செய்யற சின்ன செயல்ல கூட இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்காம இருந்ததுன்னா அது நல்ல விஷயம். இப்ப நான் உட்காந்துருக்கேன், நான் என் கால் மேல கால் போட்டு உட்காந்துதான் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமா. ஆனா என் காலை உங்க கால் மேல கால் போட்டேன்னா அது பிரச்சனை. அதான் தவறு. அது தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சோ தெரியாமலையோ, அது உன் புருஷனாவே இருந்தாலும், உன் பையனாவே இருந்தாலும், அப்பாவே இருந்தாலும், அம்மாவே இருந்தாலும், குழந்தையாகவே இருந்தாலும், உனக்கான விஷயத்தை இன்னொருத்தவங்களை வச்சு நீ தண்டிக்கணும்னு நினைச்சும் போதே நீ தவறு செஞ்சுட்டேன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து வெளியில வந்துட்டாங்கனாலே சரியாயிடும். கண்டிப்பா சார், பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வழக்குல என்ன நடக்க போகுதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.